ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோஸ் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த 7 லீவ்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே ப்ரூனிங் பண்ண பிறகு மேலே வளர்கிற இந்த பிரான்ச்சஸ்லேயே 7 லீவ்ஸும் இருக்கும், 5 லீவ்ஸும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7 இலை இருக்குது. ஆனால் அதே பிரான்ச்சஸில் வளர்கிற இந்த செடியில் பார்த்தீங்கன்னா 5 இலையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 7 லீவ்ஸ் இருக்குது. தெரியுதுங்களா? சின்ன இலை, இதெல்லாம் 7 லீவ்ஸும் இருக்குது. நம்ம வந்து மாற்றி போய் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் ஒட்டுக்கு மேலே வருது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்ம இந்த செடியில் கீழே வந்து ஒட்டுக்கு கீழே இப்போ துளுக்குது பார்த்தீங்களா? இந்த பிரான்ச் வந்து நான் சொல்லுது இது வந்து ஒட்டுக்கு கீழே வளருது. இது ஆக்சுவலாக கட் பண்ணி விடணும். சரி, கொஞ்சம் வளர்ந்தோன்னா கட் பண்ணி விடலான்னு வச்சுருக்கேன். இது இப்போ தான் துளுக்குது. இது வந்து ஒட்டுக்கு கீழே வருது. பட் ஒட்டுக்கு மேலே வர செடிங்களில் இது மாதிரி 7 லீவ்ஸ் வந்தால் அதை நீங்கள் கட் பண்ணி விட வேணாம், ஏன்னா இது கண்டிப்பாக வந்து பூ வைக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த வளர பிரான்ச்சஸில் வந்துட்டு இதை பாருங்கள் 7 லீவ்ஸ்லாம் இருக்குது. ஒரு சிலது 7 இருக்குது, ஒரு சிலது 5 இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடக்கூடாது, ஏன்னா இது வந்து பூ வைக்கக்கூடியது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா, பன்னீர் ரோஜா கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்து தான் பூ வைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவே நான் செடி வச்சு இது வரைக்கும் ஒரு பூ கூட வைக்கலை. இந்த மீன் அமிலம்லாம் கொடுத்த பிறகு இப்போ தான் கொஞ்சம் கிளைகளே வருது. இல்லைனா இது மாதிரி குச்சி மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த குச்சி எப்படி தெரியுது? இது மாதிரி குச்சி மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கணுவு சொல்லுவோம்ல, அந்த ஜாயிண்ட்டில் எல்லா ஜாயிண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் 5லேருந்து 6 ஜாயிண்ட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. நாங்களும் வந்துட்டு இந்த பூக்காக தான் வெயிட்டிங். பூ என்ன கலரில் இருக்கும் கூட தெரில, ஏன்னா நர்சரியிலேருந்து வாங்கினப்போ அப்போ மொட்டு எதுவும் இல்லை. சரி, பன்னீர் ரோஸு ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாக் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் வருது. கொஞ்சம் ஃபர்டிலைசர்லாம் வைக்கவும் நல்லாவே இலையெல்லாம் நல்லா பெருசாக வருது. முக்கியமாக இது வரைக்கும் பூச்சி தாக்குதல் இல்லை. ஏன்னா பூச்சி தாக்குதல்னால தான் ஃபஸ்ட்டே நான் அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வருது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கணுவுக்கு கீழே வந்துச்சுன்னா மட்டும் அந்த 7 லீவ்ஸ் எடுத்து விட்ருங்க. இல்லைனா நீங்கள் இது வந்து 7 லீவ்ஸ்லாம் இந்த மேலே வர பிரான்ச்சஸ்லாம் கை வைக்கவே வேணாம், ஏன்னா தானாகவே பூ வைக்கக்கூடியது தான் அந்த கிளைகள் தான். கணு கீழே வந்தால் தான் அது வந்து ஆண் கிளைன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் பூ வைக்காது. ஆனால் ஒட்டுக்கு மேலே வர இந்த மாதிரி இடத்துலலாம் வளர்ந்தால் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அது பூ வைக்கும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு லெவல் ஹைட்டுக்கு மேலே வளர்ந்தால் தான் அது பூவே வைக்கும். ஆனால் நல்லா பூ பூக்கும், கொத்தாக பூ வைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு இத்தனை நாளாக வெறும் குச்சியாக இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சமாக துளிர் வந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பன்னீர் ரோஸ் இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வளருது என்னன்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.